ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் மோட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 10 மார்க்ஸில் இந்த மீன் மீடியன் மோட் என்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அந்த ஹோல் சாப்டரே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான், அதாவது சென்ட்ரல் டெண்டன்சி அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கு. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ப்ராப்ளம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் மீடியன் மோடுகின்ற தனித்தனியாக பார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். அதை முதல்ல நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் தான் போட்டுக்கிறேன். அது நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே சொல்யூஷன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எல்லா வீடியோ நான் சொல்கிறதா கிளாஸ் இன்டர்வல் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட் டேபிளில் க்ரியேட் பண்ணுங்க நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வல் வந்து ஸ்டேட் அப்படி எழுதணும். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃப்ரீக்வன்சி என்னென்ன கொடுத்துக்கிறாங்க? 5, 15, 30, 20, 12, 8. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் நான் போடுங்க சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் அப்படியே கேல்குலேட், இது டோட்டல் என்னன்னு போட்டிங்கன்னா 19 வரும். இதோட டோட்டல் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மீன் மீடியன் மோட் என்ற கான்செப்ட் 10 மார்க் எப்படி வந்தாலே இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறங்க. And after you get total of the frequency, and after you find the mid-x, mid value find பண்ணணும். m னா mid value. அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த 0வையும் 10ஐயும் ஆட் பண்ணுங்களேன். இந்த 0வும் 10 ஆட் பண்ணால் நம்மளை வந்து 10 தான் வரும். அதை அப்படியே பை 2 போட்டால் 5 வரும். ஓகேவா? அதான் நான் என்ன சொல்லணும்னா 0 + 10 = 10. அந்த வர வேல்யூவோட 2 டிவைட் பண்ணணும். அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வரும். அப்போ அந்த 5 போட்டாச்சா? இப்போ மிட் வேல்யூ வந்து நம்ம 5 போட்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஒரு வாட்டியும் இதை ஆட் பண்ணிட்டு பை 2 போடணுன்ற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். அதாவது இந்த கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த கிளாஸ் இன்டர்வல் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த 0க்கும் 10க்கும் இடையில 10 இருக்குது, 20க்கும் 30க்கும் 10 தான். இது டிஃப்ரென்ஸில் 10 தானே வருது. அப்போ நீங்கள் இந்த மிட் வேல்யூவில் வந்து இந்த 5யோட அப்படியே 10 ஆட் பண்ண வரணும் நீங்கள். அப்போ இந்த 5யோட 10 ஆட் பண்ணால் 15, இந்த 15ஓட 10 ஆட் பண்ணால் 25, 35, 45, 55. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொன்னது ஒரு ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லா ப்ராக்டிஸ் இது புரிஞ்சிச்சுல. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணால் சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎஃப் வந்து நம்ம மீடியனுக்காக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த சிஎஃப் சப்போஸ் இதில் வெறும் ஃபைண்ட் மோடு மீன் மோட் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் நான் இந்த இப்போ நான் போடுற மாதிரி அது மட்டும் இந்த சிஎஃப் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். அது சப்போஸ், ஆனால் இது கேரண்டியாக உங்களுக்கு வந்து மீன் மீடியன் மோடுன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் சிஎஃப் கண்டுபிடிக்கிறது பெட்டர். இந்த 3 டைப் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். அதாவது மீடியன் என்ற கான்செப்டில் ஏதாச்சும் ஒரு இது வந்தால் சிஎஃப் நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணணும். அந்த சிஎஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, இந்த ஃப்ரீக்வன்சியோட ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, இது 5 இருக்குல்ல, இந்த 5 அப்படியே இந்த சிஎஃப் ஃபஸ்ட்டில் போட்டுருங்க. 5 போட்டாச்சா? அப்படியே இந்த கிராஸில் ஆட் பண்ணணும். இந்த 5யோட இந்த 15 ஆட் பண்ணணும். இந்த 5 இங்கே நம்ம 5 எடுத்து இங்கே போட்டாச்சு. இந்த 5யோட அப்படியே கிராஸில் இந்த 15 ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணணும். மிட்எக்ஸ் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம 5 போட்டுக்கிறோம்ல, அந்த 5யோட அப்படியே கிராஸில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணணும். 5 + 15 20. அப்படியே இந்த கிராஸு 20 + 30 50, 50 + 20 70, 70 + 12 82, 82 + 8 90. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 90யும் இந்த நம்ம ஃப்ரீக்வன்சி ஆட் டோட்டல் பண்ணோட அதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக வரலாம், நீங்கள் இந்த கிராஸில் ஏதோ மல்டி ஆட் பண்ணது ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அர்த்தம். இதை நல்லா கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கிராஸில் ஆட் பண்ணணும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா எஃப்எம்.
எஃப்எம் ஃபைண்ட் பண்ணோம். அதாவது எஃப்எம்னா இந்த எஃப்யும் எம்ஏ மல்டிப்ளை பண்ணணும். இந்த எஃப்யும் இந்த எம்யும் இந்த எஃப்யும் எம்ஏ, அதாவது இது ஒரு வேல்யூ 5 into 5 25, 15 into 15 225, 30 into 50 750, 20 into 17 20 into 35 700, 12 into 45 540, 8 into 55 440 வருதா? ஓகே 440 வந்துக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். ஃப்ரீக்வன்சி டோட்டல் மிட்எக்ஸ் ஆட் பண்ணி பை 2 போடணும். நெக்ஸ்ட் வந்து சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதை கிராஸில் ஆட் பண்ணணும். அடுத்தது எஃப்யூ எம்ஏ மல்டிப்ளை பண்ணி போடணும். இதுவரையிலும் நீங்கள் போட்டாலே வி கெட் 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம், கேரண்டியாக கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோட டோட்டல் எடுக்கணும். இப்போ இந்த சமிஷன் எஃப்எம் இதோட டோட்டல் எப்படி எடுங்க, இதோட டோட்டல் எஃப்எம் டோட்டல் எடுத்திங்கன்னா 2680ன்னு எனக்கு ஒரு வேல்யூ வருது. ஓகே, இதோட நம்ம டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம்ல. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இந்த மீன், மீடியன், மோடு இந்த 3 கான்செப்டையும் நம்ம இந்த டேபிள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் சும்மா ஒரு டிஜிட் நீங்கள் தப்பு பண்ணாலும் அந்த ஹோல் ப்ராப்ளமே தப்பாகும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் மீன். மீனோட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறேன், இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபார்முலாஸ் எப்படி போடுறது அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேசிக்காக. அந்த மீனோட ஃபார்முலானா சமிஷன் எஃப்எம் பை என். சமிஷன் எஃப்எம் நம்ம என்னங்க ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், 2680. இதான சமிஷன் எஃப்எம் பை கேபிட்டல் என்ன, அது ஃப்ரீக்வன்சி டோட்டல் போடலாம். அதை கேபிட்டல் என்ன, அதை 19 எடுத்து போடணும், 90. இப்போ இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 29.78ன்னு ஒரு வேல்யூ வரும். இதான் மீன். ஈஸியாக இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியன் எப்படி ஃபைண்ட் பண்ண பார்க்கலாம். மீடியன் ஈக்குவல் டு, மீடியன் பொறுத்தவரை 2 ஃபார்முலாஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஃபஸ்ட்டோட ஃபார்முலா வந்து நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வந்து மீடியன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அது வந்து என்னென்னா சைஸ் ஆஃப் n/2 டேர்ம். ஓகேவா, சைஸ் ஆஃப் n/2 டேர்ம் தான் உங்களுக்கு வந்து மீடியனோட ஃபார்முலா. இப்போ இந்த n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 90 இருக்குல்ல, அந்த 90/2 போடணும். அப்படி போட்டிங்கன்னா 90/2 போட்டால் என்ன வருது, 45th டேர்ம். இந்த n வந்து 90, இந்த ஃபார்முலா இருக்கிற /2 வந்து இங்கே போட்டிங்கன்னா 90/2 45ன்னு வரும். அந்த 45 வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே ரைஸ் ஆகுது பார்க்கலாமா. 45 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் இல்லை. அப்போ 45 கிரேட்டர் நம்பர் எது, 50. அப்போ அந்த 50 அப்படியே ஜஸ்ட் அப்படியே லைன் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சொல்கிறேன் உங்களுக்கு. ஓ சாரி. இந்த 50 அப்படியே நம்ம லைன் பண்ணிட்டோம்னா, இப்போ நான் இதோட மீடியனோட ஃபார்முலா தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது L + n/2 - CF / F × H. இதுதான் மீடியனோட ஃபார்முலா. இந்த L, n/2, CF, F, H இதெல்லாம் நான் நம்ம இங்கே சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து ஈஸியாக எடுக்கலாம். அதாவது இந்த 20 இருக்குல்ல, இந்த 20 இதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த 20 தான் நம்மளுக்கு வந்து L. இந்த 20 தான் L. ஓகேவா, இந்த 20 தான் L. அப்புறம் இந்த 30 இருக்குல்ல, இந்த 30 தான் F. இந்த 30 தான் F. CF நம்ம எதை மார்க் பண்ணோம், 50 இருக்குல்ல, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ, அதோட மேலே இருக்கிற வேல்யூ தான் CFன்னு எடுக்கணும். புரிஞ்சுதா? இந்த 20 வந்து L, ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 30 வந்து F. நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எது நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல 50, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது அப்பர் மேலே இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் CFன்னு எடுக்கணும். அப்புறம் இந்த ஹெச்னா என்னதுன்னா, நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இது 10 தானே. அப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ வந்து 10.
இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல் என்னது 20 ப்ளஸ் n/2 என்னது, நம்ம வந்து இந்த n/2 தான், இந்த n வந்து 90, இந்த /2 தான் நம்ம வந்து 45 நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த 45 எடுத்து இங்கே எழுதணும். 45 மைனஸ் சிஎஃப் என்னது 50, 20 இருக்குல்ல, இதான் சிஎஃப் மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் என்னது 30 தானே எஃப் நான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த 30 வந்து எஃப், அந்த 30 எடுத்து டிவைடட் பையில் போட்டுருங்க, இன்டூ இந்த ஹெச் வந்து 10. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 20 இருக்கு இல்லையா, இந்த 20 ஒரு லாஸ்ட் ஸ்டெப் வரல அப்படியே தான் நீங்கள் போடணும். ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணுறது, லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் இந்த 20 நீங்கள் ஆட் பண்ணணும். அதான் இந்த 20 வந்து லாஸ்ட் ஸ்டெப் வரல அப்படியே தான் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 25 தான். அந்த 25 எடுத்து இங்கே போடுங்க. இங்கே வந்து மல்டிப்ளைல இதை 15 இருந்தால் நம்ம அப்படியே 25 இதை சப்ராக்ட் பண்ணால் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, இந்த சப்ராக்ட் பண்ணால் அந்த 25 × 1 அதே 25 தான் வரும். அப்போ டிவைடட் பை 3. ஓகேவா? சிம்பிளிஃபை புரியுதுல்ல? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த 20 அப்படியே வச்சுக்கணும். 25/3 25/3 போட்டிங்கன்னா டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 8.33ன்னு ஒரு வேல்யூ வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ இந்த 20 இந்த 20 ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 28.33ன்னு வரும். இதுதான் உங்களோட மீடியனுக்கோட வேல்யூ. ஓகேவா? இந்த மீடியன் தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஈஸி தான் கான்செப்ட்டு. இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நான் சொல்லி புரிஞ்சுதில்லை உங்களுக்கு, அதனால தான் நான் சொன்னேன் இது புரியாதுன்னு. அதனால தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது மீடியன் நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எப்படி ஃபைன் பண்ணிக்கிறேன்னு. இந்த 20 தான் எல்லு, இந்த எஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது இதான் எஃப். இந்த சிஎஃப் நம்ம எது கணுமோ அது மேலே இருக்கிற நம்பர் தான் சிஎஃப் நீங்கள் எடுக்கணும். அது இந்த 50 சிஎஃப் எடுக்கக்கூடாது, இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் அதை தான் நீங்கள் சிஎஃப்னு எடுக்கணும். இந்த ஹெச்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ், கிளாஸ் இன்டர்வல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா அதுதான் ஹெச்னு எழுதணும். ஓகேவா? இது லாஸ்ட்டாக வரும். இது அப்படியே சப்ராக்ட், அதுக்கப்புறம் டிவைடட் பை 3 போட்டு இந்த வேல்யூ வந்தது. நெக்ஸ்ட் நம்ம மோட் எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, மோடு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, மோடுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் டேபிள்லேருந்து கொஸ்டின் டேபிள்லேருந்து நீங்கள் இந்த ஃபார்முலாக்கான ஆன்சர்லாம் வேல்யூலாம் இருக்கலாம். மோட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு h. இதுதான் இந்த மோடுக்கான ஃபார்முலா. இது எப்படி இந்த எஃப், இது f0 f2ல் ஃபைன் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த டேபிள் கொஸ்டின்லேருந்தே நம்ம எடுத்துடலாம். இது ஓகேவா? இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதுலேருந்தே நம்ம எடுக்கலாம். அதாவது இதில் இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த ஃப்ரீக்வன்சி எது ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ, ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூ 5, 15 இல்லை 30 தான் ஹையஸ்ட். ஓகேவா? இந்த 20 ஹையஸ்ட் இல்லை, 12 இல்லை, 8 இல்லை, இந்த 30 தானே ஹையஸ்ட். அப்போ இதுதான் நீங்கள் f1 எடுத்துக்கணும். இந்த 30 f1 எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 30க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் f0. இந்த 30க்கு அப்புறம் வர வேல்யூ தான் f2. இதுக்கு இந்த 30க்கு மேலே இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் எல்லுன்னு எடுக்கணும். அதாவது இந்த 20 தான் நீங்கள் எல்லுன்னு எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 30க்கு மேலே இருக்கிற வேல்யூ தான் எல்லுன்னு நீங்கள் எடுக்கணும். ஹெச்னா வந்து இந்த டிஃப்ரென்ஸ் 10 தான் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் வந்து 20 ப்ளஸ் f1 வந்து 30 மைனஸ் f0 வந்து 15 பை இந்த f1 நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், f1 வந்து 13 ஃபைன் பண்ணோம்ல. ஆனால் இங்கே ஃபார்முலாலேருந்து இங்கே 2 வெளியே இருக்கு இல்லையா, இந்த 2 வெளியே இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 31 அந்த 30 × 2 போட்டிங்கன்னா
30 into 2 பண்ணணும், அதாவது இன்ட்டு பண்ண மல்டிப்ளை பண்ணணும். அந்த 30 into 2 போட்டிங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து 16 வரும். 60 மைனஸ் F0 வந்து 15, இந்த F2 வந்து 20, F2 வந்து 20 into H. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 20 அப்படியே வச்சுக்கணும், நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை சப்ராக்ட், அடுத்தது மல்டிப்ளை. இது அப்படியே 30 மைனஸ் 15 சப்ராக்ட் பண்ணிட்டு அடுத்தது இன்டூ 10 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 150 ஒரு வேல்யூ வரும், 150. அடுத்தது இது கீழே 60 மைனஸ் 15 மைனஸ் 20, இது அப்படியே ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 25 வரும். இந்த 20 லாஸ்ட் உள்ள அப்படியே தான் சொல்லிக்கிறேன். இப்போ இதை டிவைட் பண்ணல, 150 டிவைடட் பை 25 வந்து நம்மளுக்கு வந்து 6ன்னு வரும். இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 26. இதான் நம்மளோட மோடுக்கான வேல்யூ. இப்போ இது வந்து அப்படியே நம்ம லைனாக எழுதிடலாமா? மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட் ஈக்குவல் டு, நம்ம இந்த மீன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 29.78. மீடியன் 28.33. மோட் என்ன கண்டுபிடிச்சோம்? 26. இதான் உங்களோட ஆன்சர். அதாவது இந்த ஆன்சரில் அப்படியே பாருங்களேன், ரொம்ப நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் போகாது. அதாவது இந்த 20 அந்த வேல்யூ 2லேயே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த 29, 28, 26 ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் வேல்யூ, புரியுதுடா? இதே இங்கே மீடியன் வந்து 28 இருக்குது, மோடு வந்து நீங்கள் 50 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தட் இஸ் ராங், ப்ராப்ளம் வந்து தப்பாயிடும். இந்த 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 வேல்யூஸ் எல்லாமே ஒரே ரிலேஷன், ஒரே இதுவாக இருக்கணும். அதாவது 2ஓட ரிலேஷன்ஷிப்லேயே அந்த இதுவை பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் அந்த எல்லாமே ஒரே இது தான் வரும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த 20, 30 அந்த 30க்கு உள்ளே இருக்கிற நம்பர் தான் இதெல்லாம், 20க்கும் அந்த 30க்கும். அதான் நம்ம ஆன்சர் கரெக்ட். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப 50 அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தப்பாயிடும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு கிளாஸ் இன்டர்வலோட மீனோட ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மீடியனோட ஃபார்முலா n/2 போட்டு 45 வந்தது. அந்த 45 வந்து ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு வேல்யூ வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு மோடு வந்து நம்ம கொஸ்டின்லேருந்து வேல்யூஸில் எடுத்தோம் சொன்னேன் நான். இந்த கொஸ்டின்லேருந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி F1, அது முன்னாடி F0, அதுக்கப்புறம் F2, மேலே வந்து L. அது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 26 வரும். ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக தான் வரும். அதாவது 2ல் தான் ஒரே இதில் டிஃப்ரென்ஸில் தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட், இல்லை ப்ராப்ளம் வந்து ராங்னு அர்த்தம். இதை ஜஸ்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவார்டைல் டிவிஷன் பார்க்கலாம். அதாவது யூனிட் நம்பர் 4ல் உள்ள குவார்டைல் டிவிஷன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், ரேஞ்சு, மீன் டிவிஷன், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அது வந்து 10 மார்க்ஸில் அதுவும் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.